ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நம்ம சின்ன வயசு ஞாபகங்களா தூண்டி விடுற மாதிரி வந்திருக்கிற போனி பியர்ஸ் த ஹைடன் ப்ரொடக்டர் படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். நாம சின்ன வயசுல கார்ட்டூன்ல பார்த்த அந்த சைனீஸ் கரடிகளை இப்போ இயக்குனரான லின் டைரக்ஷன்ல இப்ப பிரம்மாண்டமா படமா வெளிவந்திருக்கு. அனிமேஷன் படங்களுக்கு இன்னைக்கும் உலக அளவுல தனியா ரசிகர் பட்டாளமே இருக்குங்க. ஹாலிவுட்டை தாண்டி ஜப்பான் சைனீஸ் அனிமேஷன் படங்கள்ல வர மேஜிக்கே கொஞ்சம் தனியா தான் இருக்கு இல்லையா? அந்த வரிசையில தான் போனி பியர்ஸ் த ஹைடன் ப்ரொடக்டர் இப்ப வெளிவந்திருக்கு. இந்த படம் சும்மா ஒரு கார்ட்டூன் படமா மட்டும் இல்லாம ஒரு ஆழமான கருத்தையும் பேசியிருக்கு. நாம எல்லாருக்குமே தெரிஞ்ச கரடி அண்ணனா பிராயரும் தம்பி ஃப்ளோஃபரும் அதுக்கப்புறம் அவனோட நண்பனா விக்கும் வராங்க. இவங்க 3 பேருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அங்க வர லேடி லியான் அவங்க கிட்ட இருக்கிற சக்தி எல்லாத்தையுமே இந்த 3 பேர்கிட்டயும் கொடுத்துட்டு இனிமே இந்த உலகத்தை நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு பொறுப்பு உங்களோடதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதனால இவங்க 3 பேரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு அரக்கனான ஷாவை சிறையில வச்சிருக்காங்க. அந்த இடம் ஒரு புனிதமான தலமா இருக்கு. அதோட பேரு அர்மிலா. ஆனா பிராயர் அவசரத்துல அந்த சிறைய ஒடிச்சிடுறாரு. அதனால அரக்கன் ஷா வெளியே வந்துடுறாங்க. அதோட அந்த புனிதமான அர்மிலாவும் உடைஞ்சு போகுது. இதை சரி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா இப்ப லியான் வந்தே ஆகணும் அப்படிங்கிற சூழல் உருவாகுது. லியானை தேடி பிராயர், ஃப்ளோபர், விக் 3 பேருமே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதுதான் படத்தோட மீதி கதை. படம் ஃபுல்லாவே கொஞ்சம் ஜாலியாவே போகுது. அதுலயும் முக்கியமா ஹீரோக்கள் 3 பேருமே தங்களோட சக்தி என்னன்னு கண்டுபிடிச்சு அதை பரிசோதிச்சு பாக்குற காட்சிகள் எல்லாமே சூப்பரா இருக்கு. அனிமேஷனோட பிரம்மாண்டம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த லேடி லியான் கதாபாத்திரத்தோட பின்னணி கொஞ்சம் எமோஷனலாவே கொடுத்திருக்காங்க. லேடி சுசி, லேடி லியான் 2 பேருமே சகோதரிகளா வராங்க. அதுல சுசி இறந்து போறாங்க. லியான் ரொம்ப பயந்த சுவாபம் கொண்டவங்களா இருக்காங்க. ஆனா அந்த பயத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு வீராங்கனையா எப்படி மாறினாங்க, அதுக்கு கரடிகள் எல்லாமே எப்படி உதவி பண்ணாங்க அப்படிங்கறத கொஞ்சம் டச்சிங்காவே கொடுத்திருக்காங்க. அந்த எமோஷனல் சீனோட அந்த மியூசிக்கும் வேற லெவல்ல இருக்கு. கிளைமேக்ஸ்ல உச்சகட்டமா 5 தலை டிராகன் வர்ற காட்சின்னு சொல்லலாம். உலகம் ஃபுல்லாவே ஒரு மாதிரி இருளா சூழுது. அன்பை விட பெரிய ஆயுதம் எதுவுமே இல்ல அப்படிங்கறத இந்த படம் கொஞ்சம் அழகாவும் ஆழமாவும் சொல்லி இருக்கு. அன்பால எந்த ஒரு தீய சக்தியோ நம்மளால அழிக்க முடியும் அப்படிங்கிற கருத்து குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பாடனே சொல்லலாங்க. டெக்னிக்கலா பார்த்தா அனிமேஷன் ஒரு கனவு உலகத்தை நம்ம அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கிற மாதிரி இருக்கு. இதையும் அனிமேஷனும் சேர்ந்து ஒரு மேஜிக்கே பண்ணிருக்கேன்னு சொல்லலாம். படத்தோட பிளஸ்ன்னு பார்த்தா கதைக்களம் ரொம்ப தெளிவா இருக்கு. திரைக்கதை போர் அடிக்காம இருக்கு. அனிமேஷனோட பிரம்மாண்டம் கண்டிப்பா பார்த்தே ஆகணுங்கிற அளவுக்கு இருக்கு. கிளைமேக்ஸோட சண்டை காட்சிகள் வேற லெவல்னே சொல்லலாம். ஆக மொத்தத்துல போனி பியர்ஸ் த ஹைடன் ப்ரொடக்டர் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா குடும்பத்தோட சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான படம்னே சொல்லலாம். சின்ன வயசுல நம்ம பார்த்த கார்ட்டூனை இன்னைக்கு பெரிய திரையில பிரம்மாண்டமா பார்க்கும்போது நல்லா இருக்கு. குழந்தைகளோட ஜாலியா வீக்கெண்ட்ல பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.